Hi viewers, welcome to Dreams Achieve Success. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th Mathsல first chapter solve பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Set language. Application on cardinality of sets. Results. If A and B are two finite sets, then first one, n of A union B equal to n of A plus n of B minus n of A intersection B. Second one, n of A minus B equal to n of A minus n of A intersection B. Third one, n of B minus A equal to n of B minus n of A intersection B. Fourth one, n of A dash equal to n of U minus n of A. Note, n of A intersection B equal to n of A plus n of B minus n of A union B. n of U equal to n of A plus n of A dash. If A and B are disjoint sets, then n of A union B equal to n of A plus n of B. இதை யூஸ் பண்ணி 1.6ல உள்ள sum solve பண்ணலாம். Exercise 1.6. First question. If n of A equal to 25, n of B equal to 40, n of A union B equal to 50 and n of V dash equal to 25. Find n of A intersection B and n of U. n of A, n of B, n of A union B, n of B dash ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n of A intersection B and n of U. First formula write பண்ணிரலாமா? n of A intersection B equal to n of A plus n of B minus n of A union B. இதில் என்னோட வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாமா? n of A எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 plus n of B 40 minus n of A union B எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50. 25 plus 40 எவ்வளோ? 65 minus 50. 65ல 50 லெஸ் பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 15. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? n of u equal to, இதனோட ஃபார்முலா என்ன? n of b plus n of b dash. n of b க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 40 plus n of v dash 25. 40 plus 25 எவ்வளோ? 65. n of A intersection B எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 15, n of U equal to 65. Second one, if n of A equal to 300, n of A union B equal to 500, n of A intersection B equal to 50 and n of V dash equal to 350. Find n of V and n of U. n of A, n of A union B, n of A intersection B, n of B dash ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n of B and n of U. கண்டுபிடிச்சிடலாமா? சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இதனோட ஃபார்முலா ரைட் பண்ணிக்கலாம். n of A intersection B equal to n of A plus n of B minus n of A union B. n of A intersection B க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 50. n of A 300 plus n of B க்கு வேல்யூ கொடுக்கல. n of A union B என்ன கொடுத்திருக்காங்க? 500. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 500ல 300 லெஸ் பண்ணிரலாமா? ஏன்னா இங்க பிளஸ் சிம்பல் இருக்கு, இங்க மைனஸ் சிம்பல் இருக்கு. சோ என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை லெஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சிம்பல் போடுவோம். இப்போ பெரிய நம்பர் எது? 500. 500ல இருந்து 300 லெஸ் பண்ணிரலாமா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? 200. என்ன சிம்பல் போடணும் நம்ம? பெரிய நம்பரோட சிம்பல் தான் போடணும். இதுல பெரிய நம்பர் எது? 500. 500க்குள்ள சிம்பல் தான் மைனஸ் போட்டிருக்கோம். பிளஸ் n of b. நெக்ஸ்ட் இந்த 200 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தோம்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? n of b யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இங்க மைனஸ்ல இருக்கு, சோ இந்த சைடு வரும்போது என்னவா சேஞ்ச் ஆகும்? பிளஸ்ல சேஞ்ச் ஆயிடும். plus 200 plus 50 equal to n of b.
250 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 250 ஈக்குவல் டு n ஆஃப் பி. இப்போ n ஆஃப் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் n ஆஃப் u ஈக்குவல் டு n ஆஃப் யூக்கு ஃபார்முலா என்ன n ஆஃப் பி ப்ளஸ் n ஆஃப் பி டேஷ். n of u equal to n of b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 250. n of b டேஷ்க்கு என்ன கொடுத்திருக்காங்க 350 equal to 250 350 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 600. Therefore n of u equal to 600. Second question. If u equal to x such that x belongs to n, x less than or equal to 10, a equal to 2, 3, 4, 8, 10 and b equal to 1, 2, 5, 8, 10, then verify that n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. இவோட எலமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க x belongs to n நேச்சுரல் நம்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எது வரையும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ 1 to 10 வரையும் எடுத்துக்குவோம். u a b யோட எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ணிடலாமா? n ஆஃப் a எப்படி கண்டுபிடிப்போம் a செட்டில் உள்ள எலமெண்ட்ஸோட கவுண்டிங் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5. n of b equal to b செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 1 2 3 4 5. நெக்ஸ்ட் a union b equal to a யோட எலிமெண்ட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க 2 3 4 8 10. யூனியன் b யோட எலிமெண்ட்ஸ் 1 2 5 8 10. யூனியன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணி சொல்லுங்க 1 2 3 4 5 8 10. Next n of a union b equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுல 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் a intersection b equal to a யோட எலிமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2 3 4 8 10. intersection b யோட எலிமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1 2 5 8 10. இன்டர்செக்ஷன் கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டுக்கும் காமனாக உள்ள எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து ரைட் பண்ணுவோம். என்னென்ன காமனாக இருக்குன்னு பாருங்க 2 8 10. 2 8 10. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் n of a intersection b equal to number of elements 1 2 3. இப்போ வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாமா? n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. n of a union b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7 equal to n of a 5 plus n of b 5 minus n of a intersection b 3. 7 equal to 5 plus 5 10 minus 3. 7 equal to 10 ல 3 less பண்ணுறனா பேலன்ஸ் எவ்வளோ 7. Therefore LHS equal to RHS. ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கு. Hence the verified. Third question. Verify n of a union b union c equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c. For the following sets a equal to a c e f h, b equal to c d e f and c equal to a b c f. a b c ஓட எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாமா?
செட் ஏக்கு எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? n of a equal to n of ன்னு கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5. நெக்ஸ்ட் n of b equal to b செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4. n of c equal to 1 2 3 4. Next a intersection b equal to a க்கும் b க்கும் காமனா என்னென்ன இருக்குன்னு பாருங்க. c e f c e f. n of a intersection b equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3. b intersection c equal intersection கேட்டிருக்காங்க. b க்கும் c க்கும் எது காமனா இருக்குன்னு பாருங்க. c f. n of b intersection c equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2. a intersection a க்கும் c க்கும் எது காமனா இருக்கு பாருங்க. a c f. n of a intersection c equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3. நெக்ஸ்ட் a union b union c equal to a b c ஓட எலிமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணிடலாமா? a b c d e f h. n of a union b union c equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7. Next a intersection b intersection c equal to 3 க்கு காமனா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. c f. c f. n of a intersection b intersection c equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2. ஃபார்முலா ரைட் பண்ணி அதில் அப்ளை பண்ணிடலாமா? n of a union b union c equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c. n of a union b union c என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7 equal to n of a 5 plus n of b 4 plus n of c 4. n of a intersection b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 minus n of b intersection c 2 minus n of a intersection c 3 plus n of a intersection b intersection c equal to என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. 7 equal to 5 plus 4 9 9 plus 4 13 13 plus 2 15 minus 3 minus 2 minus 5 minus 3 add பண்ணோம்னா minus 8. 7 equal to 15ல 8 less பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7. Therefore LHS equal to RHS ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கு. Hence the verified. தேர்டில் செகண்ட் கொஸ்டின் A, B, C ஓட எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? n of A equal to n ofன்னு கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுவோம். எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3. நெக்ஸ்ட்
n of b equal to number of elements 1 2 3 4. n of c equal to 1 2 3 4. a intersection b equal to a க்கும் b க்கும் காமனா என்ன இருக்குன்னு பாருங்க 3 5. n of a intersection b equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 2. b intersection c equal intersection கேட்டிருக்காங்க. ஸோ bக்கும் cக்கும் எது காமனாக இருக்குன்னு பாருங்க 5 6. n of b intersection c equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 2. நெக்ஸ்ட் a intersection c equal to aக்கு cக்கு எது காமனாக இருக்குன்னு பாருங்க 1 5. n of a intersection c equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 2. a union b union c equal to a b c மூணையும் ஜாயின் பண்ணி சொல்லுங்க 1 2 3 5 6 7. n of a union b union c equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் a intersection b intersection c equal to a b c மூணுல எது காமனா இருக்குன்னு பாருங்க 5. n of a intersection b intersection c equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 1. ஃபார்முலால வேல்யூஸ் அப்ளை பண்ணிரலாமா n of a union b union c என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6 equal to n of a 3, n of b 4, n of c 4 minus n of a intersection b 2 minus n of b intersection c 2 minus n of a intersection c 2 plus n of a intersection b intersection c என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1. 6 equal to 3 plus 4 7, 7 plus 4 11, 11 plus 1 12 minus 2 minus 2 minus 4 minus 4 minus 2 minus 6. 6 equal to 12 6 less பண்ணிட்டோம்னா balance 6. Therefore LHS equal to RHS. Hence the verified. Fourth question. In a class, all students take part in either music or drama or both. 25 students take part in music, 30 students take part in drama, and 8 students take part in both music and drama. Find first one, the number of students who take part in only music. Second one, the number of students who take part in only drama. Third one, the total number of students in the class. ஒரு கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மியூசிக் ட்ராமா இல்லை ரெண்டுலேயுமே கலந்துக்கிறாங்க. அதில் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கலந்துக்கிறாங்க மியூசிக், 30 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராமாவில் கலந்துக்கிறாங்க, 8 ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே கலந்துக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை பேர் மியூசிக்கில் மட்டும் கலந்துக்கிறாங்க. செகண்ட் ஒன், எத்தனை பேர் ட்ராமாவில் மட்டும் கலந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் உள்ள total number of students. மியூசிக்கில் எத்தனை பேர் கலந்துருக்காங்க 25 ஸ்டூடெண்ட்ஸ், ட்ராமாவில் 30 ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டுலேயுமே எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க 8 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு மியூசிக் மட்டும்தான் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டுலேயுமே கலந்துக்கிறாங்க பார்த்தீங்களா 8 ஸ்டூடெண்ட்ஸ், அதை லெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு மியூசிக் மட்டும் கிடச்சிடும். லெஸ் பண்ணிடலாமா, -8 ஈக்குவல் டு 25ல் 8 லெஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 17. ட்ராமாவில் மட்டும் கலந்துக்கிட்டவங்களை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 8ஐ லெஸ் பண்ணிவிடுவோம். 8 லெஸ் பண்ணிடலாமா, 30ல் 8 லெஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளோ
22. மியூசிக்கில் மட்டும் கலந்துக்கிட்டவங்க 17 ஸ்டூடெண்ட்ஸ், ட்ராமாவில் மட்டும் கலந்துக்கிட்டவங்க 22 ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டுலேயுமே கலந்துக்கிட்டவங்க 8 ஸ்டூடெண்ட்ஸ். எடுத்து ரைட் பண்ணிடலாமா? The number of students take part in only music is எத்தனை பேர்? 17 students. Next, the number of students take part in only drama is ட்ராமாவில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எத்தனை பேர்? 22. The total number of students in the class. கிளாஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? இது மூணையும் ஆட் பண்ணுவோம். என்னென்ன இருக்குது? 17 + 8 + 22. இதை ஆட் பண்ணுங்கள். 8 + 22 30, 30 + 17 47 students. Fifth question. In a party of 45 people, each one likes tea or coffee or both. 35 people like tea and 20 people like coffee. Find the number of people who, first one, like both tea and coffee. Do not like tea. Third one, do not like coffee. 45 people உள்ள ஒரு பார்ட்டியில் வந்து ஒவ்வொருவரும் டீ ஆர் காஃபி ஆர் ரெண்டையுமே விரும்புகிறாங்க. அதில் 35 people வந்து ஒன்லி டீயை மட்டும் விரும்புகிறாங்க. 20 people லைக் காஃபி. என்ன கேட்டிருக்காங்க? லைக் போத் டீ அண்ட் காஃபி, ரெண்டையுமே விரும்புகிறவங்க எத்தனை பேர்? டூ நாட் லைக் டீ, டீயை விரும்பாதவங்க எத்தனை பேர்? டூ நாட் லைக் காஃபி, காஃபியை விரும்பாதவங்க எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கலாமா? போன் என்ன கண்டுபிடிக்கணும்? லைக் போத் டீ அண்ட் காஃபி. டீ அண்ட் காஃபிக்கு காமனான பார்ட் எது? இன்டர்செக்ஷன். இதை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணிடலாமா? பை யூஸிங் ஃபார்முலா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. ஏன்ற பிளேஸில் டி யூஸ் பண்ணிக்குவோம், பி பிளேஸில் சி யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டி இன்டர்செக்ஷன் சி. என் ஆஃப் டி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் டி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் டி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் டி என்ன கொடுத்துருக்காங்க? 35 ப்ளஸ் என் ஆஃப் சி 20 மைனஸ் என் ஆஃப் டி யூனியன் சி என்ன கொடுத்துருக்காங்க? 45. அதான் என் ஆஃப் யூவோட வேல்யூ. 35 + 20 55 minus 45. 55ல் 45 லெஸ் பண்ணுற பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 10. லைக் போத் டீ அண்ட் காஃபி எத்தனை பேர்? 10. ரெண்டையும் விரும்புகிறவங்க எத்தனை பேர்? 10. செகண்ட் ஒன், டூ நாட் லைக் டீ. டீயை தவிர பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க என்ன எடுத்துக்குவோம்னா டி டேஷ்னு எடுத்துக்குவோம். டி டேஷ் எப்படி ரைட் பண்ணுவோம்? டி டேஷ் ஈக்குவல் டு யூ மைனஸ் டீன்னு ரைட் பண்ணுவோம். என் ஆஃப் டி டேஷ் ஈக்குவல் டு என் ஆஃப் யூ மைனஸ் என் ஆஃப் டி. என் ஆஃப் யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45 மைனஸ் என் ஆஃப் டி 35 ஈக்குவல் டு 45ல் 35 லெஸ் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10. டீயை லைக் பண்ணாதவங்க எத்தனை பேர்? 10. தேர்ட் ஒன், டூ நாட் லைக் காஃபி. காஃபியை விரும்பாதவங்க என்னென்னு எடுத்துக்கணுமா? சி டேஷ். சி டேஷ் எப்படி ரைட் பண்ணுவோம்? யூ மைனஸ் சி. என் ஆஃப் சி டேஷ் ஈக்குவல் டு என் ஆஃப் யூ மைனஸ் என் ஆஃப் சி. என் ஆஃப் யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45 மைனஸ் என் ஆஃப் சி 20. 45ல் 20 லெஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளோ? 25. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.